ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் பெண்களை பற்றி தவறாக பேசக்கூடிய கட்சி என்னென்னா, அவங்களுக்கு பழகி போச்சு திமுகவுக்கு. அந்த கட்சி இப்போ என்ன உதயநிதி நேற்றைய பேசினார். நீ யாரையும் பற்றி பேர் த்ரிஷாவை பற்றி பேசுனீங்கன்னா எல்லா ஒட்டுமொத்த பெண்களுக்கு அது என்னென்னா, ஒட்டுமொத்த பெண்களுக்கான ஒரு கேள்வி. தவறாக பேசினி உள்ள பேச்சு இது என்னென்னா, அவரோட காரணம் அவரோட ஜீனு, அவரோட தாத்தா கரண்டிட்ட என்ன ஒரு அரசியல்வாதி ஒரு பெண் அவர்கிட்ட கேட்குறாங்க, திராவிட நாடு சொல்கிறீங்களே அது என்னது நீ கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, கருணாநிதி பாவாடை நாடாவை அவிழ்த்து திறந்து பார்த்தால் தெரியும் திராவிட மாடல் கட்சினா என்னன்னு. அப்போ பெண்களை எவ்வளோ இழிவாக வச்சுருக்காரு அவர். அடுத்தால ஒரு இந்திரா காந்தி இங்கே வாராங்க. இந்திரா காந்தி வரும்போது அவங்க தலையில் ஒரு பிரச்சனை தலையில் கல்லடி பட்டு ரத்தம் வந்திருக்கு. அப்போ அவர் தகவல் போகும்போது சொல்லியிருக்காரு, ரத்தம் வருதா, அவங்களுக்கு மாதவிடாயாக இருக்கும். அடுத்தால ஜெயலலிதாமையாக இருந்தாங்க. அவங்கள பற்றியெல்லாம் தரக்குறவாக பேச்சே கிடையாது. அங்கே பால்வாடி பண்ணார், ஊற்றி கொடுத்த அம்மையார். யார் வந்திருந்தா, மோடிஜி இங்கே வந்திருந்தாங்க. மோடிஜி வந்து அரசியல் வேணமாட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, அவருக்கு மனைவியும் இல்லை, இவருக்கு கணவரும் இல்லை, உள்ளே என்ன நடந்தது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அவங்க வாரிசோட பேச்சு அது என்ன, அதை நம்ம மாற்றவே முடியாது. அவங்களோட குணம் இதுதான். அதான் மக்களே சிந்திச்சிடுங்க.